Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அண்மைச் செய்தி. ஆருத்ரா மோசடி வழக்கில் லாபம் சம்பாதித்த பொதுமக்களின் விவரங்களை சேகரிக்கும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சாலமன், இதற்கு அடுத்தபடியாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படக்கூடும்? பொதுமக்களிடம் இருந்து 2438 கோடி ரூபாய் மோசடி செய்த ஆருத்ரா கோல்ட் நிறுவனம் வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவ்வழக்கில் தொடர்புடையதாக 21க்கும் மேற்பட்ட நபர்களை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து மோசடி செய்யப்பட்ட பணத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்கள், நகைகள் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். இந்த நிலையில தொடர்ச்சியாக இந்நிறுவனத்தின் உரிமையாளரான ராஜசேகர் துபாயில் பதுங்கி இருந்த நிலையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் வழங்கப்பட்ட ரெட் கார்னர் நோட்டீஸ் அடிப்படையில் துபாய் நாட்டு போலீசார் அவரை கைது செய்து அங்குள்ள சிறையில் அடைத்துள்ளனர். அவரை சென்னை கொண்டு வரும் பணியில் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இது மட்டுமின்றி இந்த வழக்குல தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்ட RK சுரேஷ், நடிகரும் பாஜக பிரமுகருமான அவரிடம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி அவரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ள அந்த ஆவணங்களை சரிபார்க்கும் நடவடிக்கையில் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் கைது செய்யப்பட்டுள்ள உரிமையாளரான ராஜசேகர் துபாயில் சுமார் 200 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளதும், குறிப்பாக 200 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்ட பணத்துல இவர் சொகுசு ஓட்டல்கள் மற்றும் பல்வேறு முதலீடுகளில் அங்கு முதலீடு செய்திருப்பதும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவரை சென்னைக்கு அழைத்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு அங்குள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட திட்டமிட்டிருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இது மட்டுமின்றி ஆருத்ரா கோல்ட் நிறுவனத்தில் முதலீடு செய்த பலரும் லாபம் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு இந்நிறுவனத்தில் முதலீடு செய்யாமல் சென்றிருப்பதும் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையில் தெரிய வந்து. எடுத்துக்காட்டாக ஆருத்ரா கோல்ட் நிறுவனத்துல 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து வருடத்தில் 3 லட்சம் ரூபாய் வரை லாபம் சம்பாதித்து அதன் பிறகு இந்நிறுவனத்தில் முதலீடு செய்யாமல் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றதும், அந்த பணத்தை தற்போது பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருவதாகவும், அவர்கள் யார் யார் என சேகரிக்கும் பணிகளிலும் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டிருக்கிறார். சுமார் 600 கோடி ரூபாய் வரை இவர்கள் லாபம் பெற்றுக்கொண்டு எடுத்து சென்றிருப்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருப்பது. அவர்களின் விவரங்களை சேகரித்து தற்போது சம்மன் அளித்து விசாரணை மேற்கொள்ளவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் திட்டமிட்டுள்ளனர். மேலும் இந்த ராஜசேகரை இங்கு அழைத்து வந்தவுடன், சென்னைக்கு அழைத்து வந்தவுடன் இவர் மூலமாக எங்கெங்க சென்றுள்ளது என்பது தொடர்பாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.